அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகெங்கும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த ஆண்டான 2025ஆம் ஆண்டில் இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி உலகெங்கும் முருகன் கோவில்களில் கொடியேற்றப்பட்டு திருவிழா தொடங்கியிருக்கு. அந்த வகையில் இந்த திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பாக நடக்குது. மேலும் இந்த தைப்பூச நாள் எந்த நேரம் எப்படி நாம் விரதம் இருக்கணும், குறிப்பாக இந்த நாளில் இந்த விஷயத்தை மட்டும் செய்யவே செய்யாதீங்க, அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு நாம் இப்படியெல்லாம் வீட்டில் வழிபாடு செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவல்கள் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா காக்க காக்க கனகவேல் காக்க, கந்தன் பாதம் கனவிலும் காக்க என்று இது போன்ற நிறைய விஷயங்கள் முருகனை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடங்கல்களும் குழப்பங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது மிக பெரும் ஒரு நன்மையை கொடுக்கும். சரி, நாம் இப்போது இந்த தைப்பூச திருவிழாவை பற்றி பார்த்துட்ருக்கோம். இது பக்தர்கள் பாத யாத்திரையாக வரக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சேரக்கூடிய திருவிழா அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் இந்த வரக்கூடிய பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச கொண்டாட்டம் நடக்குதுங்க. இந்த நாளில் தமிழ் கடவுளான முருகப்பெருமான அவருடைய ஆலயம் சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும், எப்படி முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நாம் ஆன்மீக நண்பர்களால் சொல்லப்படுவது உண்மை. முருக வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அவரை நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே நமக்கு வெற்றியை பெற்று கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நமக்கு நம் நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த தைப்பூச விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களை பார்க்க முடியும். அதில் குறிப்பாக 30 நாள் 48 நாள் அப்படின்னு வெவ்வேறு விதமான விரதங்கள் இருக்கிறது உண்டு. பழனி முருகனுக்கு கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து மார்கழியில் முழுமையாக விரதம் இருந்து தைப்பூசத்தில் முருகனை வழிபட்டு வருவாங்க. தைப்பூசத்துக்கு முன்போ பின்போ கூட வழிபட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் விரதம் கூட இருக்கலாங்க. ஐயோ நான் 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க ஒரு நாள் விரதம் கூட இருந்து முருகனை முழுமையாக மனதார நினைத்து வழிபட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக காலையில் இருந்து மாலை வர உண்ணாமல் நோன்பு இருந்து மாலையில் வீட்டில் முருகப்பெருமானை வழிபட்டு நைவேத்தியங்கள் படைத்து அதன் பிறகு உணவு உண்பது ரொம்ப சிறப்பு. யார் இந்த தைப்பூச விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் மேலே ரொம்பவே பக்தி கொண்ட பக்தர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் எனக்கு திருமண வரன் அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு நினைத்தது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்ளலாம். அதில் குறிப்பாக தைப்பூச விரதத்தை மேற்கொண்டு வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. முடிந்த வரைக்கும் உண்ணா நோன்பு இருக்கலாம். முடியாதவங்க பழங்களோ அல்லது இளநீர் மோர் இது போன்ற விஷயங்களை குடிச்சிட்டு இப்படி சாப்பிட்டு எளிய உணவுகளை எடுத்துட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் உணவை எடுத்துக்கொண்டு கூட வழிபாட்டை கடைபிடிக்கலாம். அதனால் எந்த தவறும் கிடையாதுங்க. விரதம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒன்று அப்படின்னு சொன்னாலும் கூட உடல்நிலையை பொறுத்து ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க, அதே போல் நாம் இது போல் எளிய உணவு எடுத்து சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய பார்க்கலாம். அது கண்டிப்பாக மிக பெரும் நன்மை அப்படின்னு சொல்லலாம். இதே போல் கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் முருக விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் செய்து கூட வழிபாடு செய்யலாங்க. விக்கிரகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முருகனுடைய திருவுருவ படத்துக்கு முன் ஒரு டம்ளர் பாலை படைத்து வழிபாடு செய்யலாம்.
வீட்டில் வழிபடுவதற்கு ஒரு இனிப்பு ஒன்று செய்து வைத்து வழிபடுவது இன்னமும் நல்லதுங்க. சர்க்கரை பொங்கலோ பாயசமோ ஏதோ ஒன்று செய்து வழிபாடு செய்வது இன்னும் மிக மிக நல்லதுன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமைக்கு வருவது அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த விசேஷமாக அமையுதுங்க. ஏன் அப்படின்னா சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்வோம். அதே போல் காலையில் எழுந்து தலைக்கு நீர் ஆடிவிட்டு முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் ஏதாவது ஒன்று நம்ம சாத்தி வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நன்கு சந்தனம் குங்குமம் பூசி தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நாம் இந்த நாளில் என்ன மாதிரியான விரதங்களும் எந்த மாதிரியான செயல்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்புகள் படிக்கிறது ரொம்பவே நல்லது. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் இவையெல்லாம் படிக்கிறது இன்னமும் சிறப்பு. இது போல் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட அவங்க நிச்சயமாக முருகனை நினைத்து ஒரு நிமிஷம் நல்லபடியாக ஆழ்ந்த நிலையில் அவரை நினச்சி வழிபாடு செஞ்சாலே போதும். அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் பேற்றை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, தைப்பூசத்தன்று வள்ளலார் ஜோதி சொரூபமாக காட்சியளித்த நாள் அப்படின்னு சொல்கிறனால அதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தாங்க. அதாவது ஒரு திருவிளக்கை நாம் ஏற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என வள்ளலாருக்கு உகந்த உணவனை இலையில படித்து நைவேத்தியமாக செய்து வழிபாடு செய்யலாம். இந்த மந்திரம் நல்ல ஒரு பயனை நமக்கு கொடுக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக யாருக்காவது நாம் ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுக்கலாம், அல்லது அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. வறுமை சூழலில் இருக்கிறவங்க சிறு சிறு உயிரினங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம். அதாவது காகம், நாய், பூனை, குருவி இது போன்ற சிறு சிறு உயிரினங்களுக்கு நம்ம உணவு தானமாக கொடுக்கறதால நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/2/2025 அன்று மாலை 7:13 மணி முதல் 11/2/2025 மாலை 7:31 மணிக்குள் பூச நட்சத்திரம் அமைந்திருக்கு. பௌர்ணமி எப்போது ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7:51 மணிக்கு பௌர்ணமி தொடங்குது. தைப்பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய வேளையில் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்வது என்பது ரொம்ப சிறப்பு என நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்படுறோம். ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களாலேயே வழிபடக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். அவர்களுடைய கருத்துக்கள் இது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக முருகப்பெருமானுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களை படைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலும் அது நிச்சயமாக நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தைப்பூசத்தை மேற்கொள்ளும் போது நாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாம் குளிச்சுட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. குளிக்காமல் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் அப்போது அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரையாவது கடும் சொல்வதோ அல்லது இது போன்ற ஒரு எதிர்மறையான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி செய்யாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக பால், பழம் இது போன்ற உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கிறது இன்னமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் மூலமாக தீய சக்திகள் நம்மை அண்டாது அப்படின்னும் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் என்பதும் ஐதீகம். இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிகுந்த ஒரு விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் தைப்பூச திருநாளை எப்படியெல்லாம் மேற்கொள்வீங்க, உங்களுடைய வழிபாட்டில் நீங்கள் என்ன மாதிரியான கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், திருத்தணி உள்ளிட்ட கோவில்களுக்கு இந்த நாளில் பக்தர்கள் ஏராளமான பேர், லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அதனால் அனைத்துமே களை கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் ரொம்ப ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க. திருச்செந்தூரில் இந்த பக்தர்கள் குவிவாங்க அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் அங்கு நிறைய சிறப்பு ஒரு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு கடந்த சில நாட்களாகவே நிறைய மக்கள் நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடியதை நாம் பார்த்துட்ருக்குறோம். நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு வரக்கூடிய நிலையை நம்ம பார்த்துட்ருக்குறோம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் தைப்பூசத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.